இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆஹா கல்யாணம் சீரியலில் இப்போ ஒரே கடுப்பாக இருக்குது. ராஜலட்சுமிக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவுக்கு. இதில் வேறு இப்போ தான் ஐஸ்வர்யாவுக்கு ஒரு நோஸ் கட்டாக கொடுத்துட்டு அடுத்து ராஜலட்சுமிக்கு ஒரு பெரிய இடிச்செய்தி சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாரு இப்போ சூர்யா. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இல்லை நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ஒரு நகையை வேறு கையில் தூக்கிட்டு வந்துட்டு இப்போ நம்ம மிடில் கிளாஸ்க்காக டிசைன் பண்ண நகைகள் இருக்குது. அந்த நகைகளை இப்போ டிசைன் பண்ணுறதுக்கு முதல்ல நான் யோசித்தேன், இந்த ப்ராஜெக்ட்லாம் நம்மளால் பண்ண முடியுமா வேணுமான்ட்டு. இப்போ பார்த்தா நிஜமாகவே நல்லா பண்ணி இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சின்னு சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது ஐஸ்வர்யா கௌதம் கிட்ட திரும்பி அது நீங்கள் தானே டிசைன் பண்ணீங்க, அப்போ அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு போட்டுட்டு போகிறாங்களா அப்படின்னு கேட்க பார்த்தா அவர் பொய் சொல்லி வச்சுருக்காரு. உடனே இதை டிசைன் பண்ணது மகா தான். ஸோ மகாவுக்கு முதல் நகைன்னு சொன்னோடனே ராஜலட்சுமி முகமும் அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. இந்த பக்கம் ஐஸ்வர்யாவுக்கு முகமே மாறி எப்படி பொய் சொல்கிறீங்க, செஞ்சதெல்லாம் கௌதம் அப்படின்னோடனே ஏன்டா ஏன் அப்படின்ட்டு அதை கௌதம்லாம் பண்ணது மகா தான். கிளையண்ட்டே மகாவை பாராட்டி கொடுத்த பரிசையும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க, மெயில் அனுப்பியிருக்காங்கன்னு அதையும் காமிச்சு கௌதம் போய் சொன்னதுக்கு இப்போ கௌதமியும் ஒரு திட்டி விட்டாச்சு. உடனே ஐஸ்வர்யா முகமே மாற இதில் வேற அதை நீயே மாட்டி விட்டுருப்பா, நீயே நகையை போட்டு விடு அப்படின்னு இவர் சொல்ல, தாத்தா சொல்ல தயங்கி நின்று கடத்தில் வேற வழி இல்லாமல் சூர்யா மகா கழுத்தில் அந்த இதையும் போட்டுறாரு. போட்டப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ ராஜலட்சுமி கோவப்படும் பொழுது என்ன சொல்லிடுறாரு தாத்தா அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா 3 மாதத்துக்குள்ளே எனக்கு ஒரு விசேஷ செய்தி, நல்ல செய்திக்கு கேட்கணும் எனக்கு அப்படிங்கிறாரு. இது கொஞ்சம் பூமர் கருத்தாகவே இருந்தாலும் கூட இதை கேட்ட உடனே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டாங்க. மகா ஷையாகி பழசெல்லாம் யோசிச்சு இந்த வீட்டில் என்னை ஏற்றுக்காத ஒரு இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நினச்சா குழந்தையாவே நான் மாறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. வசனம்லாம் அந்த சீரியலில் பல நேரங்களில் கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்குது. ஸோ அப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கரெக்டாக இப்போ பார்த்தா கோவமாக இருக்காங்க ராஜலட்சுமி. இதுக்கு நடுவில் பிரபா கதை வேறு. பிரபா கதை ஏன் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னு எனக்கு தெரியல. ஏதோ கிரவுண்டில் ஆட்கள் ஆக்குபை பண்ணிட்டாங்க அப்படின்னு உடனே இவங்க கோவமாக எந்திச்சு போக அவங்க அம்மா பிடிச்சி 4 தட்டி கொண்டு போய் கோடீஸ்வரி ஒரு ரூம்குள்ளே வச்சு அடைக்க. அந்த சமயத்தில் விஜய் கால் பண்ணி அங்கே போகாத, நம்ம போலீஸ் வச்சு டீல் பண்ணிக்கலாம், அதெல்லாம் முடியாது, நான் தான் பார்ப்பேன், எப்படி டாக் கூட நாய் கூட எப்படி தான் அதோட இடத்த பாதுகாக்கும், நானும் பாதுகாப்போம், எங்கள் ஏரியாவில் யாரையும் விட மாட்டோம் அப்படின்னு கதவை அடிச்சுட்டு இருக்காங்க. ப்ளீஸ் 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 இந்த கதையே வேணாம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி. அந்த கதைக்கு வந்தால் அங்கே ராஜலட்சுமி கோவமாக சூர்யா ஒரு விஷயம் பேசணும், முக்கியமான விஷயம் பேசணும், தரதரன்னு உள்ளே எடுத்து போய் எவ்வளோ மாறிட்ட நீ, இப்போ அவளை நீ ஏற்றுக்கிட்டேங்கிறது என்ன சொல்ல மாட்டியா, அவள் உன் பண்டாட்டி அவன் மனசில் ஏற்றுக்கிட்டியா, எதுக்கு அவன் மாதிரி இவ்வளோ உருகுற, என்ன நடக்குதுங்க, என்ன உண்மை சொல்லு உண்மையை அப்படின்னு சொல்லி கேட்குறதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க, இந்த ராஜலட்சுமி பண்ணுற அநியாயங்கள்லாம் பற்றி உங்கள் கருத்து என்ன, உங்களுக்கு இந்த பிரபா கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா